இப்ப நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, பொதுவா ஒருத்தவங்களுக்கு பிறப்பும் போது அவங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன அமையலாம்? இப்ப நம்ம ஒரு வண்டி வாங்குறோங்க. அதுக்கு என்ன நம்பர் வச்சா நம்மளுக்கு எப்பவுமே லக்கா இருக்கும், நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும். அதே சமயம் வண்டி வாகனத்துல வேற எதுவும் பிரச்சனை வராம நம்ம கூடவே அந்த வண்டி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ராசி வேணும் எல்லாருக்கும், இல்லைங்களா? பொதுவாவே எல்லாருக்கும் அந்த அமைப்பு வேணும். அப்படி வேணும்னா எந்த நம்பர்ல வாங்கலாம் அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல 2 குடையவர், 11 குடையவர், அவங்க யாருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. கன்னி லக்னம்னு எடுத்துக்கோங்க. கன்னி லக்னத்துக்கு 2 குடையவர் சுக்கிரன், 11 குடையவர் சந்திரன். இந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் வரலாங்க. சுக்கிரன்னா என்ன நம்பரு, சந்திரன்னா என்ன நம்பர், அதை நீங்க நோட் பண்ணிக்கணுங்க. இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க. சூரியன்னா 1ங்க, சந்திரன்னா 2ங்க, குருன்னா 3ங்க, ராகுனா 4ங்க, புதன்னா 5ங்க, சுக்கிரன்னா 6ங்க, கேதுனா 7ங்க, சனீஸ்வரன்னா 8ங்க, செவ்வாய்னா 9. இதுதாங்க கணக்கு. இதை இங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்னி லக்னத்துக்கு 2 குடையவரா சுக்கிரன் வந்தா 6 ஓகே. இல்லைங்க சுக்கிரன் லக்னத்துல சுமாரா தாங்க இருக்கிறாரு, சந்திரன் நல்லா இருக்காருங்க என் ஜாதகத்துல அப்படின்னா, அந்த 11 கூடிய சந்திரனுடைய நம்பர் என்னங்க? 2. இந்த 2ல அமையணுங்க கூட்டு எண். இப்போ வண்டியில ஒரு 2 வீலருக்கு 4 நம்பர் இருக்கு. 4 நம்பரை கூட்டும் போது கூட்டு எண் 2ஆ வரணுங்க. இப்போ அந்த லக்னத்துக்கு 2 குடையவரா 11 குடையவரா யாரு நல்லா இருக்காங்க, கெடாம இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த நம்பர்ல நீங்க வண்டி கூட்டு எண் வர்ற மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகா அமைப்பா அமையும். இதுதாங்க. அதுல 2 குடையவர் நல்லா இருக்காரா, 11 குடையவர் நல்லா இருக்காரா, அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி கூட்டு எண்ணா வர மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகா அமைப்பா அமையுங்க. அது எந்த வண்டி வாங்கினாலும் சரி, கூட்டு எண் இதா வர மாதிரி பாருங்க. இதை செக் பண்ணி பாருங்க, நல்ல அமைப்பு. ஓகே.